கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரமும் நாம் பார்க்க போகிற ஒரு குடும்பம், ஒரு ஏலியின் குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 to 4 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் அதை டீட்டெயிலாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏலியின் குடும்பத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த ஏலியின் குடும்பத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஏலி அடுத்தது அவருடைய 2 குமாரர்களை குறித்து, ஒருவேளை அவனுடைய மனைவியை குறித்து சொல்லப்படவில்லை. ஏன்னா கடைசியில் நீங்கள் 4 அதிகாரத்தெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏலிக்கு 98 வயது ஆனது. அதனால் ஒருவேளை அவருடைய மனைவி மரித்திருக்கலாம். அதனால் வேதத்தில் ஏலியின் மனைவியை குறித்து சொல்லப்படவில்லை. ஆனால் ஏலியின் குடும்பத்தை குறித்து நம்ம சில காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பங்களை நம்ம ஏன் பார்க்குறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம். இல்லாட்டினா குடும்ப வாழ்க்கைகள் ஈடுபட ஆயத்தமாய் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் இருக்கலாம். ஒரு குடும்பம் என்பது அது எப்படி கர்த்தருக்கு பிரியப்படுகிற, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எல்லாம் கற்பிக்கிறது இந்த வேதம் தான். வேதத்தில் தான் எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சொல்லப்படாத காரியங்கள் எதுவும் இல்லை. வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் எங்கே தான் இருக்கிறது? வேத புஸ்தகத்தில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான புஸ்தகத்தை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இதை மட்டும் நம்ம வாசித்து இதன்படி நடப்போம் என்று சொன்னால் நம்மை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கவே முடியாது. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், ஏலி என்பது யார் என்று சொல்லி பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் சாமுவேலின் முதல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஏலியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் ஒரு ஆசாரியன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆசாரியன் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் கர்த்தருக்காக ஆசாரிய ஊழியம் செய்தவன், பலிகளை செலுத்துகிறவன், கர்த்தருக்காக ஜனங்களுக்காக கர்த்தர் பட்சத்தில் நின்று ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறவன் தான் ஒரு ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசாரியனாகிய ஏலி இந்த வேதத்தில் நம்ம அவரை குறித்து பார்க்கும்போது அவர் ஒரு வயதான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வேதம் அவரை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது முதலாவது நம்ம அந்த 1 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, அன்னாள் தேவ ஆலயத்தில் வந்து அவளுடைய குழந்தை இல்லாமல் அன்னாளுக்கு இருக்கிறது. அவருடைய சக்களத்தி ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வரும்போது, எருசலேம் தேவாலயத்திற்கு பண்டிகை தோறும் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது அவருடைய சக்களத்தி அவளை மிகவும் வேதனைப்படுத்துவாள். அப்போ அவள் என்ன செய்ய மாட்டாள்? சாப்பிடவே மாட்டாள், அழுது கொண்டே இருப்பாள். ஆனால் அந்த அன்னாளுடைய கணவன் எல்கானா மிகவும் அன்பு நிறைந்தவன். அவன் ஒவ்வொரு முறையும் சொல்லுவான், நீ ஏன் இப்படி சாப்பிடாமல் இருக்கிற, ஏன் அழுது கொண்டு இருக்கிற, 10 குமாரல் மகனை காட்டிலும் நான் உனக்கு பெருசல்லவா என்று சொல்லி அவளை தேற்றுவான். ஆனால் இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு முறை அவளால் இந்த வேதனை, குழந்தை இல்லையே என்ற அந்த வேதனை அவளால் தாங்க முடியவில்லை. இன்னொரு புறம் சக்கலத்தி, ஏன்னா அவள் கணவன் எல்கானா இன்னொரு திருமணம் செய்த பெண்ணினால் அவளுக்கு குழந்தைகள் இருந்தார்கள். அது நிமித்தம் அவள் இவனை வேதனைப்படுத்துகிறதுனால இந்த முறை அவள் பண்டிகைக்கு எருசலேமுக்கு வந்திருக்கும்போது இந்த காரியம் அவளை மிகுந்த துக்கப்படுத்தினபடினால இந்த முறை அவள் என்ன செய்கிறாள்? தேவாலயத்திற்கு போகிறாள். தேவ ஆலயத்தில் போய் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். சத்தம் போட்டு ஜெபிக்கலை, உதடு மட்டும்தான் அசையுது. ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். தேவரீர், எனக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டி எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீங்கள் கொடுப்பீங்க என்று சொன்னால் அந்த ஆண் குழந்தையை நான் உங்களுக்கெண்டனே நான் கொடுத்து விடுகிறேன், அவன் தலையின் மேலே சவரகன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். அதை சத்தம் போட்டு அவள் சொல்லலை, அவள் வாய் மட்டும் முணுமுணுக்குது. இதை அந்த ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியனாகிய லேவி பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து விட்டு அவள் என்ன ஜெபிக்கிறாள் என்று அவர் அறியாமலே அவள்கிட்ட போய் சொல்ல, நீ ஏன் நான் இங்கே என்ன பண்ணி கொண்டுருக்கேன், எப்போ தான் உன் குடிப்பழக்கத்தை விட்டு நீ விட்டு ஒளிவாயின்னு சொல்லி என்னவென்று உணராமலே அவள் குடித்து விட்டு, மதுபானம் குடித்து விட்டு ஏதோ முணுமுணுத்து கொண்டிருக்கிறார் என்று தவறாக கணித்து அவளை போய் சத்தம் போடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆசாரியன் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஜட்ஜ் பண்ணுறது, நியாயம் தீர்க்கிறது எவ்வளவு தவறாய் காணப்படுகிறது பாருங்கள். இன்றைக்கு அநேக முறை நம்ம புற தோற்றத்தை வைத்து அநேகரை நாம் நியாயம் தீர்த்து விடுகிறோம். உண்மையாகவே அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள். வெளிப்படையாய் அவர்களை பார்க்கும்போது உடைய ஒரு தோற்றம் வித்தியாசமாக இருப்பதனால நம்ம என்ன நினைத்து விடுகிறோம்? இவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம்.
இன்னொரு புறம் மிகவும் கொடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் வெளி தோற்றத்தில் ரொம்ப நல்லவங்க போல இருப்பாங்க. அவங்க பேச்செல்லாம் நயவஞ்சகமாக நல்லவர்களைப் போல பேசுவார்கள். ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக இருப்பார்கள். அப்போது ஒரு மனுஷனுடைய ஒரு வாழ்க்கையில் நியாயம் தீர்ப்பது என்பது அவன் சரியான விதத்தில் நியாயம் தீர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை எது தவறு என்பதை அவன் சரியாக உணர்ந்து கொண்டவனாய் அவன் காணப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், ஏலியனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் அது தவறாக முடிகிறது. ஆனால் அவள் சொல்கிறான், ஆண்டவனே என்னை தவறாக நினச்சிடாதீங்க, நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, மிகுந்த விசாரத்தோடு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் என்று சொல்லி என் குறைகளை தேவனிடத்தில் நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது, அதற்கு பிறகு ஏலி சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நான் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு அவர் கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை முதலாவது அவர் தவறாக புரிந்து கொண்டார். இன்றைக்கும் நம்ம ஒரு நாள் மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்ள விடக்கூடாது. தவறாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது அவருடைய மனதை அவ்வளவாய் அது வேதனைக்குள்ளாக்கி விடும். ஆனால் ரெண்டாவது உடனடியாக அவர் தவறை புரிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, அவளை ஆசீர்வதிக்கிறார். நீ என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டியோ அதன்படி உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு ஆசாரியனுடைய வாழ்க்கை வாயிலிருந்து அந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை புறப்படுகிறது பாருங்க. அவர் அவளை அப்படி ஆசீர்வதித்து அனுப்புகிறாள். அப்படியே அன்னாள் வீட்டிற்கு திரும்புகிறாள். அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். கர்ப்பம் தரித்து அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அதுதான் சாமுவேல், அருமையான தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அவள் பெற்றெடுக்கிறாள். அப்போது அந்த சாமுவேலை அவள் ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணி கொண்டபடியினால் அந்த சாமுவேலை கொண்டாந்து மறுபடியுமா ஏலியின் இடத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கிறாள். ஏலியின் இடத்துல சின்ன குழந்தைய, கிட்டத்தட்ட அவன் பால் மறந்த பின்ன கூடி போனால் ஒரு 5 வயசு கிட்ட கொண்டாந்து என்ன செய்கிறாள், ஏலியின் இடத்துல தன்னுடைய மகனை ஒப்பு கொடுக்கிறாள். திரும்பவும் ஏலி அன்னாளையும் எல்கானையும் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்கிறார், நீ கர்த்தரிடத்துல சொன்னபடியே, நீ அவர்கிட்ட பொருத்தனை பண்ணபடியே உன் பிள்ளை, ஏன்னா அப்போ சாமுவேல் மட்டும்தான் அவளுக்கு குழந்தை. ஆனால் அண்ணால பாருங்கள், ஆண்டவரிடத்துல நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி, ஐயோ ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை கொண்டு தெரியாமல் சொல்லிட்டேன், எப்படி இந்த குழந்தையை நான் விட்டு கொடுப்பது என்று அவள் நினைக்கவே இல்லை. அவள் சொன்ன பொருத்தனையின்படியே ஆலயத்தில் கொண்டாந்து அந்த குழந்தையை கொண்டாந்து கொடுக்கும்போது ஏலி சொல்கிறார், நீ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தபடியே அவர் உனக்கு அதனால் என்ன செய்வார், சந்தானத்தை கட்டளையிடுவாராக என்று சொல்கிறார். அதனால் அதற்கு பிறகு அன்னாளுக்கு பாருங்கள், அதுக்கு பிறகு 3 குமாரரும் 2 குமாரத்திகளும் பிறந்தார்கள். கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்கள். அதுவும் ஒருவேளை ஆசாரியனாக இருந்த ஏலி அவர்களை மனதார ஒரு ஆசை அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாகவே நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. நாம் அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருக்காக பணிவிடை செய்கிறவர்களாய், கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்டு நம்ம நடக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். முதலாவதே அவர் அப்படி தான் சொன்னார், இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னபோது தான் சாமுவேலை அவர் பெற்றெடுக்கிறார். திரும்பவும் கொண்டாந்து சாமுவேலை அவள் சொன்னபடி ஒப்பு கொடுத்த போது திரும்பவும் அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சந்தானத்தை கட்டளையிடுவாராக என்று சொன்னபோது கர்த்தர் அதே விதமாய் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் அன்னாளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். ஒருவேளை நான் அதை யோசித்து பார்த்தேன். அந்த ஆசாரியனாகிய ஏலியினுடைய வார்த்தையை கூட கர்த்தர் கனப்படுத்தினார். அன்னாளின் ஜெபத்தை கேட்டார் ஒரு புறம், 2வது ஏலியின் அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தி ஒரு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனாக இருந்த ஏலி தான் தன் குடும்பத்தில் தன் பிள்ளைகளை வளர்ப்பதில் சில காரியங்களை அவர் தவறவிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அந்த நான் சொன்னது போல் சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த குடும்பத்தை குறித்து அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏலிக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் பேர் ஓப்னி பினெகாஸ் என்றார். ஓப்னி பினெகாஸ் என்கிற வாலிபர்கள் 2 பேர் என்ன செய்கிறார்கள், அந்த
பலி செலுத்தும்போது அந்த இறைச்சியெல்லாம் என்ன செய்வாங்க, கர்த்தருக்காக பலி செலுத்துவதற்காக அதை சட்டி பானைகளில் வைத்து அதை வேக வைக்கும் போதெல்லாம் இவன் தான் வேலைக்காரனை அனுப்பி அதில் உள்ள ஒரு 3 கூறு உள்ள ஆயுதத்தை அதில் விட்டு நல்ல கறியை என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துக்கொண்டு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த 2 குமாரர்களுக்காக அதை கொண்டு போய் விடுவார்கள். அதை அவர்கள் சொல்வான், அவன் இது இன்னும் தகனிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் கேட்கவே மாட்டார்கள். அப்படியாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலிகளை எல்லாம் இந்த ஏலியின் குமாரர் என்ன செய்வாங்க, தங்களுக்காக எடுத்துக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, இதை அவங்க செய்கிறது நிமித்தம் அங்கே பலி செலுத்த வருகிற மக்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதையே இவர்கள் நிமித்தம் அவங்க வெறுப்பாய் எண்ணினார்கள். அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, பலி செலுத்தப்படுகிற மாம்சத்தை எல்லாம் இச்சித்து எடுத்துக்கொண்ட ஒரு ஏலியின் குமாரராய் அவர்கள் காணப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ஏலி தன் பிள்ளைகளை குறித்து கேள்விப்படுகிறார். என்ன செய்கிறார் தெரியுமா, அந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்த வருகிற அந்த ஸ்திரீகளோட அவர்கள் தவறான உறவு வேற கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்துல வந்து பலி செலுத்த அங்கே வந்து தங்கி இருந்தேன், வெகு தூரத்தில் வந்து ஆலயத்தில் வந்து பலி செலுத்த வருவார்கள் அல்லவா, அங்கே தங்கி இருக்கிற பெண்களோடு அவர்கள் தவறான உறவு கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இதுவும் ஏலியின் காதுக்கு வந்து எட்டுகிறது. ஏலி தன் குமாரரை பார்த்து கேட்கிறார், ஒருவன் மனுஷனுக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்வான் என்று சொன்னால் மனுஷர்கள் என்ன செஞ்சிருவாங்க, அந்த நியாயத்தை கொண்டு போய் மனுஷரிடத்துல சொன்னோம் என்று சொன்னால் மனுஷர்கள் அதற்காக நியாயம் தீர்ப்பார்கள். ஆனால் ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும்போது யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் கேட்டாலும் அவர்கள் அதை குறித்து சற்றும் அசட்டை பண்ணப்படாத ஒரு குமாரராகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு குமாரர் தான் இந்த ஏலிக்கு இருந்தார்கள். ஆனால் ஏலி பாருங்க, ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறார், ஏலி என்ன காட்டிலும் அவன் குமாரரை தான் மதித்து கொண்டிருந்தான். ஏன்னா அதற்கு பிறகு அந்த ஏலிக்கு வந்து தன் குமாரரை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. நீங்கள் செய்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு ஒருவேளை உதட்டளவில் சொன்னாலும் அவர்களை திருத்துவதற்காக அவன் எந்த முயற்சியும் அவன் எடுக்கவில்லை என்று வேதத்தின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் எத்தனை பிள்ளைகள், ஒருவேளை நாங்கள் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வைத்திருக்கிறோம், அதில் அநேக பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். சில பிள்ளைகள் 10th 11th 12th வரும்போது கொஞ்சம் வளர அவருடைய சில காரியங்கள் வித்தியாசப்பட ஆரம்பிக்கும். ஒருவேளை பள்ளிக்கூடத்திலிருந்து அவர்களை பெற்றோரை வர சொல்லி உங்கள் பிள்ளைகள் இப்படியெல்லாம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நம்ம சொன்னாலும் அநேக பெற்றோர் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகிட்ட சொல்லி விடுவோம், நாளைக்கு அவன் தாய் தகப்பனை கூட்டிகிட்டு தான் நீ ஸ்கூலுக்கு வரணும் என்று சொல்லிவிட்டா இந்த பிள்ளைகள் போய் நடந்த சம்பவத்திற்கு என்ன வீட்டில் சொல்லுவார்களோ தெரியாது. தங்களுக்கு சாதகமான காரியங்களை தான் பிள்ளைகள் போய் பெற்றோர் இடத்துல சொல்லுவார்கள். தாங்கள் செய்த தவறை ஒன்றும் ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள். இல்லாட்டா நான் இந்த தவறையே செய்யவில்லை, இன்னொரு பையன்தான் இந்த தவறை செய்தான் என்று சொல்லி மற்றவர்கள் மேலே பலி செலுத்தி தாய் தகப்பன இடத்துல சொல்லி விடுவார்கள். அடுத்த நாள் அந்த பெற்றோர் வந்து ஒருவேளை தலைமையை பார்க்க வருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சாதகமாய் செயல்படுகிற அநேக பெற்றோரை பார்த்துருக்குறோம். சில பெற்றோர் தான், சார் நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன வேணுமானு செய்யுங்க, நாங்கள் கேட்கவே மாட்டோம், அவன் ஒரு நல்ல பையனாக வந்தால் போதும்னு சொல்கிற பெற்றோரும் இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் சார், அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான், அவன் செய்யலையா, இன்னொரு பையன்தான் செய்தான், இவன் மேலே பழி செலுத்திட்டான் என்று சொல்லி தாம் பிள்ளையை விட்டு கொடுக்காமல் மற்ற பிள்ளைகளுக்கு மேல் பழி சுமத்துற பெற்றோரும் உண்டு. இதுதான் தவறான ஒரு காரியம். பிள்ளை தவறு செய்தது உண்மை என்று உணர்ந்த பெற்றோர், ஒரு உண்மையான ஒரு நல்ல பெற்றோராக இருக்கிறவர்கள் அந்த பையனுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை மாற வேண்டும் என்று நினைக்கிற நல்ல எண்ணம் கொண்ட பெற்றோர் எப்படி இருப்பார்கள்? தன் பிள்ளை செய்த தவறுக்காக தயவாக என்னை உங்களை மன்னித்து விடுங்க, என் பிள்ளையை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி முதலாவது மன்னிப்பு கேட்பாங்க. ரெண்டாவது அவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க சார், அப்போ தான் அவன் திரும்ப அதை செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க.
இதுதான் ஒரு உண்மையான ஒரு தாய் தகப்பனின் உள்ளமாக இருக்கும். தன் பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பெற்றோருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஆனால் தன் பிள்ளை தவறு செய்தது உண்மை என்று தெரிந்த போதிலும் அதை மறைத்து வைத்து தன் பிள்ளைக்கு சாதகமாய் இப்படி சொல்கிற நிறைய பேர் பிள்ளையை வைத்துக்கிட்டே அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க செய்த காரியத்திற்கு. அப்போ அந்த பையன் எப்படி மனம் திரும்புவான்? ஒரு நாளும் திரும்ப மாட்டான். ஏன்னா நம்ம எத்தனை தடவை தவறு செய்தாலும் தன் பெற்றோர் தன் பக்கத்தில் தான் இருப்பார்கள், தன் சார்பில் தனக்காக தான் அவர்கள் நிற்பார்கள் என்று சொல்லி அந்த பிள்ளை உணர்ந்தபடியினாலே ஒரு நாளும் அவன் ஒருவேளை ஸ்கூலில் உள்ள ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு அவன் பயப்பட மாட்டான். அதே நேரம் திரும்ப திரும்ப அந்த தப்பை செய்வான். ஏன்னா பெற்றோர் தனக்கு சாதகமாக இருப்பதை அவன் நன்றாக அறிந்து கொண்டபடியினாலே. ஆனால் அதே ஒரு மாணவன் தன் பெற்றோர் அன்றைக்கு அவன் கண் முன்னாலே தன் பிரின்சிபால்கிட்ட சொன்னதை அவன் கேட்டபடினாலே இன்னொரு முறை நம்ம செய்தோன்னா, ஏன்னா சில பெற்றோர் சொல்லுவாங்க, இவனால் நாங்கள் அவமானப்படுகிறோம் என்று சொல்லி தன் பெற்றோருக்கு நாம் அவமானத்தை கொண்டு வந்து விடக்கூடாது என்று சொல்கிற ஒரு உணர்வுள்ள ஒரு மாணவன் திரும்ப அதை செய்யவே மாட்டான். அப்போ அதான் வேதம் சொல்கிறது, பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவனை எனது செய்கிறான் விடாதிருப்பான். அப்போ சின்ன பிள்ளையிலிருந்தே பிள்ளைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும், எப்படி அவர்களை நடத்த வேண்டும். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் ஒரு பிள்ளையை வச்சுருக்கிறாங்க, இல்லை கூடி போனால் 2 பிள்ளையை வச்சுருக்கிறாங்க. அதனால் பிள்ளைகளை கண்டிப்பதுக்கே பயப்படுறாங்க. எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டில் ஒன்றுமே சொல்ல முடியாது, அவன் ஏதாவது செய்து விடுவானோன்னு பயப்படுறோம், ஆனால் நீங்களே ஏதாவது சொல்லி விடுங்க, அவன் செத்து போயிடுவானோ. என்ன நிறைய பிள்ளைகள் ட்ரிக் படிக்க வச்சுருக்கிறாங்க. நான் அதை செய்த சின்ன பிள்ளைகள் கூட அப்படி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை பண்ண நான் தற்கொலை பண்ணி விடுவேன், இல்லை வீட்டை விட்டு ஓடி போய் விடுவேன், இப்படிலாம் சொல்லுகிற பிள்ளைகள். இது இவர்கள் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு அவர்கள் பயந்து தங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாய் நடத்துவதிலிருந்து இன்றைக்கு அநேகர் வழி விலகி போய் விடுகிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு ரூல்ஸ் படியும் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது என்கிற ரூல்ஸ் இருக்கிறபடினாலே இன்றைக்கு மாணவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு அளவுக்கு அதிகமாய் கேடாய் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆசிரியர் இருப்பார் என்று சொன்னால் அவரை கண்டால் பிள்ளைகள் பயந்து படிப்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார்கள். ஏன்னா அவர் ஒரு பார்வை பார்த்தா போதும், கையில் கம்பை எடுத்துட்டாருனாலே அவ்வளோதான், அந்த பயம் இருந்தது. பெற்றோரும் தைரியமாய் டீச்சர்ஸ்கிட்ட போய் என் பிள்ளை எத்தனை அடினாலும் அடிங்க, நாங்கள் கேட்கவே மாட்டோம், நான் நல்ல பையனாக வரட்டும் என்று சொல்லி அன்றைக்கு பெற்றோரும் பிள்ளைகளை ஒப்படைத்திருந்தார்கள். அதனால ஒரு நல்ல சமுதாயம் உருவாகி இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. ஆசைக்கென்று ஒரு பிள்ளை வைத்திருக்கிறார்கள், இல்லைன்னா 2 பிள்ளை வைத்திருக்கிறாங்க. இதில் வேற பிள்ளைகள் சினிமா, டிவி, மொபைல் என்று பார்த்து அதில் காணப்படுகிற காட்சியெல்லாம் பார்த்து இன்றைக்கி என்னெல்லாம் சேட்டை செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளும் பெற்றோரும் தங்கள் பிள்ளை ஏதாவது செய்து விடுமோ என்று பயந்து பிள்ளைகளை கண்டிக்கவே பயப்படுறாங்க. ஒரு சொல்லுவதற்கே பெற்றோர் தயக்கம் காட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை அறிந்த பிள்ளை நாம் இருக்கவே கூட ஒரு நாள் பிள்ளைகள் அப்படி போய்விடவே மாட்டார்கள். நாம் கண்டிப்போடு வளர்க்க வேண்டும், நடத்த வேண்டிய வழி என்று வேதம் சொல்லி இருக்கிறது அல்லவா. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம், அன்பு, அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அன்பினாலேயே பிள்ளைகளை தண்டிக்க முடியும். அன்புக்கு அடங்காத பட்சத்தில் தான் நம்ம பிரம்பை கையாட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆனால் பிள்ளைகளை அடித்தோ அன்பு காட்டியோ அவர்களை சரியான வழியில் நடத்த வேண்டும். ஒருவேளை தமிழில் ஒரு பழமொழி உண்டு அல்லவா, 5இல் விளையாதது 50இல் விளையாது என்று சொல்லி, அந்த பருவத்தில் அவர்களை சரியாக நம்ம வளர்க்காவிட்டால் இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து 3-4 வயதில் பிள்ளைகளே இன்றைக்கு மொபைல் ஃபோனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். நேற்றுக்கு தான் டிவியில் ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். 8 வயது சிறுமி இரவு 10:30 மணிக்கு ஒரு மொபைல் ஃபோனில் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற சிறுமிக்கு அந்த மொபைல் ஃபோன் வெடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் என்று சொல்லி வேதனையான ஒரு காரியம் அல்லவா. ஏன்னா அன்றைக்கி சின்ன பிள்ளைய கையிலே அந்த மொபைல் ஃபோன், சாப்பிடும்போது மொபைல் ஃபோன், தூங்காட்டினா மொபைல் ஃபோன். ஒரு திருமண வீட்டிற்கு போயிருந்த பிள்ளைய சேட்டை பண்ணால் நம்ம உட்காந்து மற்றவங்ககிட்ட பேச முடியாதுன்னா கையில் மொபைல் ஃபோனை கொடுத்துறது, நீ என்னன்னாலும் அதில் பண்ணிக்கொள்ளு. அந்த சின்ன வயதிலே கையில் மொபைல் ஃபோனை எடுத்து பிள்ளைகள் அதில் உள்ள எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள்.
நமக்கு தெரியாத அத்தனை காரியங்களும் மொபைல் ஃபோனில் எந்த ஆப்பு எங்கே போனால் என்ன பண்ணலாம் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும். காரணம் என்ன தெரியுமா? பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லாதபடினால தான். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும், ஒரு சிறந்த பிள்ளைகளாக இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை சரியான பருவத்திலேயே, சரியான பருவத்தில், ஒரு வாலிப பையனாய் வளர்ந்த பிறகு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மாற்றவே முடியாது. அவன் எல்லா காரியங்களையும் அவன் கற்றுக்கொண்டு இருப்பான். சிறு அவனுக்கு நன்மை எது தீமை என்று தெரியும். ஒரு 3 வயதிற்கு பிறகு என்ன செய்யணும்? நீங்கள் சரியாக அவர்களை நடத்த பழக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் 3 வயசு அவனுக்கு இருக்கும். ஒரு நாள் அவங்க பாட்டி தாத்தா வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னதுக்கு ஏதோ கீழ்ப்படியலை. சின்ன ரொம்ப அழகாக இருப்பான், கீழ்ப்படியலை. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, மம்மி வந்துட்டு நான் பேசவே மாட்டேன், நீ இந்த வீட்டை சுற்றி ஒரு 5 தடவை நீ சுற்றி வந்த பிறகு தான் மம்மி சாரின்னு சொன்ன பிறகு தான் பேசுவேன். பேசவே மாட்டேன்ட்டாங்க. சின்ன குட்டி பையன். ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி 5 முறை அவன் ஓடி ஓடி வந்து கடைசியில் மம்மி சாரின்னு சொன்ன பிறகு தான் அவனை அணைத்து கொண்டார்கள். இன்றைக்கி அவன் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறான் வெளிநாட்டில். கீழ்ப்படிதல் அந்த சின்ன வயசில் கற்றுக் கொடுத்த அப்படின்னால்தான் இன்றைக்கும் ஒருவேளை அவன் தாய் தகப்பனை மதித்து அவங்களுக்கு ஆசீர்வாதமான மகனாய் மாறினான். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு? ஏலியின் பிள்ளைகளை அவன் வளர்க்க சரியான விதத்தில் ஆசாரியன்தான். ஆனால் தான் இஸ்ரவேலுக்கு அவன் ஆசாரியன், அவன் தொண்ட பிள்ளைகளுக்கு அவன் சரியான ஒரு தகப்பனாய். அவர்களை கண்டிக்க முடியல அவனால். வாலிப வயதில் அவங்களை கண்டிக்க முடியல. அதனால தான் அவங்க தேவாலயத்திலேயே துணிகரமான பாவங்களை செய்வதற்கு காரணமாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கையை வெறுக்கிறது அளவுக்கு அவர்கள் காரண கர்த்தாவாய் மாறிவிட்டார்கள். தவறு முதல்ல எங்கே ஆரம்பித்தது அல்ல தெரியுமா? அந்த தகப்பனாகிய ஏலியின் இடத்துல தான் அந்த தவறு ஆரம்பித்தது. கடைசியாக பார்க்கிறோம், அதில் தேவன் எவ்வளவு அதை குறித்து அவர் விசனப்பட்டார். ஒரு பெரிய சாபம் அந்த குடும்பத்திற்கு காத்திருந்தது. ஒருவேளை மற்றவர்களை காட்டிலும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் அதிக ஆக்கினை தீர்ப்பை அடைவீர்கள் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக, அதாவது ஊழியக்காரராக இருப்பீர்களாக. ஏன்னா அதிக ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஏலியின் வாழ்க்கையில் அதை தான் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னையும் உன் தகப்பன் குடும்பத்தையும் எகிப்து தேசத்திலிருந்து உன்னை அழைத்து வரும்போது எனக்கு பணிவிடை செய்யும்படிக்கு, என் பலிபீடத்தில் ஊழியம் செய்யும்படிக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். அதை நான் நம்ம காக்க போகிறதில்ல. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் கனவீனப்பட்டு போவார்கள். அந்த வார்த்தையை பாருங்கள். ஆண்டவரை கனம் பண்ணோன்னா கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். ஆண்டவரை நம்ம கனவீனப்படுத்தணும்னா அவர் கனவீனப்படுத்த மாட்டார். அதில் வேதம் சொல்கிறது, அவர்கள் கனவீனப்பட்டு போவார்கள், அவர்களாகவே கனவீனப்பட்டு போய்விடுவார்கள். ஆண்டவரை நம்ம கனப்படுத்துகிறோமா, கனவீனப்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா, இல்லை ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? இன்றைக்கு எத்தனை இடத்துல இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகள் நிமித்தம் இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது. அநேகர் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொள்ள வருகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்த பிறகு அவர்கள் எவ்வளவு வெகு தூரமாய் வந்ததற்கு நேர் எதிர்மாறாய் மாறி போய் விடுகிறார்கள் அல்லவா? ஒரு விதத்திலும் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிற தேவ பிள்ளைகளாய் நாம் வாழவே கூடாது. நம் நிமித்தம் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய், ஆண்டவருடைய அன்பின் சுவாபம் நம்முடைய வெளிப்படும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஏலியை பார்த்து சொல்கிறார், நீ என்ன காட்டிலும் உன் பிள்ளைகளை நீ மதித்தாய். எனக்கு கொடுக்கிற கனத்தை காட்டிலும் உன் பிள்ளைகளை நீ மதித்தாய், அவர்களை சரியாக நீ நடத்தவில்லை என்று சொல்லி ஒரு பெரிய சாபத்தை அந்த குடும்பத்தில் வருகிறார். உன் குடும்பத்தில் இனிமே யாரும் வயது சென்று போகிறதே இல்லை, கிழவன் போகிறதே கிடையாது. உன் குடும்பத்தில் எல்லாரும் வாலிப வயதில் சாவார்கள். அது மட்டுமல்ல, உன் குமாரராகிய ஓப்னேயும் பினேகாசும் அதற்கு அடையாளமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பெரிய ஒரு தீர்ப்பு அங்கே கொடுக்கிறத பார்க்குறோம். அந்த முடிவு மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள்
பெலிஸ்தருக்கு விரோதமான யுத்தத்தில் தோற்று போகிறார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்படுகிறது. அந்த யுத்தத்தில் ஓப்னியும் பினேகாசும் இறந்து போகிறார்கள். அந்த செய்தியை சொல்லும்படியாக ஒருவன் ஆலயத்திற்கு ஓடி வருகிறான். ஏலி அந்த தேவனுடைய எருசலேம் தேவாலயத்தில் தேவனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான். அவன் ஒரு அதிக பருமனான ஒரு உடல் அமைப்பு கொண்டவன். அப்போ அவனுக்கு வயசு 98 வயசு. அவன் வந்து சொல்கிற தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டது என்று சொன்ன உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே மல்லாக்கு விழுந்து பிடறி உரிந்து செத்து போனான். அது மட்டுமல்ல, குமாரரும் 2 பேரும் செத்து போகிறார்கள். பினேகாசின் மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறாள். வேதனையோடு கர்ப்பம் தரித்து கர்ப்பத்தில் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். மகிமை இஸ்ரவேலை விட்டு போன அவனுக்கு இக்கபோத் என்று பெயரிட்டு அவளும் இறந்து போகிறாள். இப்படி அடுத்து அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சாபம் வந்து நிறைவேறுகிறது அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் தேவன் நாமத்திற்கு தூஷணமாய் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. சின்ன வயதிலேருந்தே அவர்களை நடத்த வேண்டிய வழியில் நடத்தும்படியா தேவனிடத்தில் கேட்டு மனோவும் அவனுடைய மனைவியும் கேட்டாங்க, இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் எப்படி சாமுவேலுடைய பேர் தான் முதல் பேர் மட்டும் பேர் பெற்றதோ அப்படியே நம்முடைய பிள்ளைகள் பேர் பெறும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படியே ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஏலியின் குடும்பத்தார் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் தேவனுடைய குடும்பம் தான் ஆண்டவரே, ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் நாங்கள் தவறிவிடக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தருக்கேற்ற பயத்திலும் சிட்சையிலும் பிள்ளைகளை வளர்ப்பதில் ஆண்டவரே, உலகத்திற்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து விடாதபடி ஆண்டவரே, அப்பா கர்த்தருடைய மகிமை தரித்த பிள்ளைகளை வாழ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சிறு வயதிலே நீங்கள் எப்படி உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீர்களோ அப்படியா எங்களுடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளம் தாய்மார்களுக்கும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யுங்கப்பா. பிள்ளைகள் மூலம் ஆண்டவரே அவருடைய குடும்பம் மகிமை அடையட்டும் அப்பா. பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே குடும்பத்தின் தலை உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. மெய்யாகவே இது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் என்று சொல்லி மகிழும்படியாய் கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.